புதிரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் வீடற்ற புதிரை வண்ணார் சமூக மக்களுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பல ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி வருகின்றனர். அதன்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை புதிரை வண்ணார் விடுதலை இயக்க நிர்வாகிகள் சந்தித்து அரசின் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டி கோரிக்கை வைத்தனர். அதன்படி வீடற்ற புதிரை வண்ணார் சமூக மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வழங்குவதாக அதிகாரிகள் நிர்வாகிகளிடம் தெரிவித்த நிலையில் குதிரை வண்ணார் சமூக மக்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு ஒதுக்கியதால் ஆத்திரமடைந்த புதிரை வண்ணார் சமூகத்தை சார்ந்த மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் மறைமலை அடிகள் சாலையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு குடிசை மாற்று வாரியத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு இயக்க தலைவர் தெய்வநீதி என்கிற கூத்தன் மற்றும் நிர்வாகிகள் கோவிந்தன், அர்ஜுனன் ஆகியோர் தலைமை தாங்கினர். அழகுவேல், சுப்பிரமணியன், ரவிச்சந்திரன், ராஜசேகர், சக்திவேல், சத்யராஜ், பாக்யராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் குதிரை வண்ணார் விடுதலை இயக்கத்தின் மகளிர் அணி தலைவி தேவி வள்ளியம்மை மற்றும் சாய்குமாரி, பிரேமா, சுகன்யா, மீனா, சாந்தி, மகேஸ்வரி, சகுந்தலா, சங்கீதா உள்ளிட்ட ஏராளமான மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புதிரை வண்ணார் விடுதலை இயக்க தலைவர் தெய்வநீதி பேசுகையில் புதிரை வண்ணார் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது இலவச மனைப்பட்டாவை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் அதன்படி மாவட்ட ஆட்சியருக்கு பலமுறை கோரிக்கை மனு வழங்கியும் எந்தவித உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இதேபோல் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை பலமுறை சந்தித்து கோரிக்கை வைத்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்குவதாக உறுதியளித்தனர். ஆனால் அவர்களும் இதுவரை அதனை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதோடு தங்களை தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தங்கள் சமுதாய மக்களுக்கு வீடு இல்லாத நிலையில் அனைவரும் வாடகை வீட்டில் வசித்து வருவதால் ஏதேனும் இறப்பு ஏற்பட்டால் வாடகை வீட்டின் உரிமையாளர்கள் உடலை அவர்களது வீட்டில் வைத்து துக்க காரியங்கள் செய்யக்கூடாது என நிர்பந்தம் செய்வதால் சவத்தை எடுக்க உறவினர்கள் இல்லம் தேடி செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதால் இனிவரும் காலங்களில் உடனடியாக குடியிருப்பு வழங்கவில்லை என்றால் தாங்கள் குடும்பத்தில் யாரேனும் இறந்தால் அவர்களது சவத்தை குடிசை மாற்று வாரியம் அல்லது ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலக வாயிலில் போட்டு துக்க காரியங்கள் செய்வோம் என அவர்கள் தெரிவித்தனர். கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் விழா புதுச்சேரி திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாள் விழா திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மணிக்கூண்டு அருகே கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலவச நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர், இளநீர், தர்பூசணி ஆகியவைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவை தலைவர் எழிலன், துணை செயலாளர் ரவி, முன்னாள் கவுன்சிலர் தனசேகர், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மதன் பாபு, துணை செயலாளர் கலைவாணி, மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சிவகுமார், சந்துரு, மாநில சுற்றுச்சூழல் அணி நவீன் உள்ளிட்ட முத்தியால்பேட்டை தொகுதி திமுகவை சேர்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். இங்க பாருங்க, அண்ணா பாருங்க, இங்க பாருங்க. ஜல் ஜீவன் மிஷன் 2.0 திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசிற்கும் மத்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சி காணொலி வாயிலாக நடைபெற்றது. மத்திய ஜல் சக்தி அமைச்சர் CR பாட்டீல், மத்திய ஜல் சக்தி இணை அமைச்சர் சோமண்ணா, முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகத்தின் குடிநீர் விநியோகத்துறை செயலர் அசோக் மீனா, புதுச்சேரி பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆதர்ஷ் கையெழுத்திட்டனர். காணொலி வாயிலாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கிராமப்புற பகுதிகளில் ஜல்ஜீவன் மிஷன் 1.0 திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முனைப்பு துறையாக உள்ளாட்சித்துறை செயல்பட்டு வருகிறது.
பொதுப்பணித்துறை மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படுத்தும் முகமைகளாக செயல்படுகின்றன. 2020ஆம் ஆண்டில் ஜல்ஜீவன் மிஷன் தொடங்கப்பட்ட போது புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களில் 14,976 குடும்பங்களுக்கும் 390 பள்ளிகளுக்கும் 413 அங்கன்வாடி மையங்களுக்கும் செயல்படும் வீட்டு குடிநீர் குழாய் இணைப்புகள் இல்லை என்பது கண்டறியப்பட்டது. இந்த இலக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு சுமார் 15,000 வீட்டு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதன் விளைவாக புதுச்சேரி 100% இலக்கை எட்டியதுடன் 2021 மே மாதத்தில் ஹர் கர் ஜல் சான்றிதழையும் பெற்றது. ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட மொத்த திட்ட மதிப்பு 33.60 கோடி ரூபாயாகும். இதற்கு மத்திய அரசு 13.30 கோடி ரூபாயை மத்திய நிதி உதவியாக வழங்கியுள்ளது. திட்டத்தை கால வரையறைக்குள் நிறைவு செய்வதற்கும் நிலுவை பொறுப்புகளை தீர்ப்பதற்கும் மீதமுள்ள மத்திய பங்கு தொகை முழுமையாக விடுவிக்கப்படாத காரணத்தால் புதுச்சேரி அரசு சொந்த நிதியிலிருந்து கூடுதலாக 5 கோடி ரூபாயை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனவே நிலுவையில் உள்ள மத்திய நிதி உதவியை விரைவாக விடுவிக்குமாறு அமைச்சகத்திடம் கேட்டுக்கொள்வதாக பேசினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சௌகான், உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன், புதுச்சேரி ஜல்ஜீவன் இயக்கத்தின் துணை இயக்குனர் பாஸ்கர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெயங்கொண்டம் வைத்தியநாதன், விக்கிரவாண்டி சிவக்குமார், செஞ்சி கணேஷ்குமார் ஆகியோர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். மேலும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பணியாற்றிய பாமகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சரிடம் தமிழக பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர்.